பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று நடத்த போகிறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மாநாட்டில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அவங்க நடத்தக்கூடிய பூத் கமிட்டி மாநாடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தாவேகா தமிழகத்தில் எவ்வளோ சக்தி வாய்ந்த கட்சியாக இருக்குது அப்படின்றது ப்ரூவ் ஆகும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாரு. அதனாலேயே தாவேகாவோட பூத் கமிட்டி மாநாடு மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ அந்த பூத் கமிட்டி மாநாடு எங்கே எப்போ நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் தகவல் வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில் வீடியோவை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இது இன்ஃபோ 366. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் கூட பனையூரில் தாவேகா நிர்வாகிகள் புஷி ஆனந்த் அவர் கூடலாம் ஒரு மீட்டிங் நடந்திருந்தது. அந்த ஒரு மீட்டிங்கில் தான் பூத் கமிட்டி மாநாடுக்கான செயல்பாடுகள் என்னவா இருக்க போகுது, மாவட்ட செயலாளர்களோட பொறுப்புகள் என்னவா இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் பக்காவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணதில் இந்த பூத் கமிட்டி மாநாடு அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க 5 பிரிவுகளாக நடக்க போகுது. அதாவது தமிழ்நாட்டை 5 மண்டலங்களாக பிரித்து வடக்கு, தெற்கு, மேற்கு, டெல்டா, அதுக்கப்புறம் மத்திய அப்படின்னு தமிழ்நாட்டை 5 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பூத் கமிட்டி மாநாடு நடக்க போகுது. இந்த எல்லா பூத் கமிட்டி மாநாடுலையுமே விஜய் அவர்கள் பங்கேற்பார் அப்படின்னும், ஏன்னா அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார் இந்த ஒரு பூத் கமிட்டி மாநாடுல தான் தாவேகா எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றது ப்ரூவ் ஆகும் அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா மாநாடுகள்லையுமே தாவேகாவோட தலைவரான விஜய் அவர்கள் பங்கேற்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாநாடு எந்த மாதிரி நடக்க போகுது, யார் யாரெல்லாம் இதில் பங்கேற்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பூத் கமிட்டி மாநாடுல பூத் கமிட்டி நிர்வாகிகள் அதுக்கப்புறம் உறுப்பினர்கள் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. பொதுமக்களும் அதுக்கப்புறம் தொண்டர்களையுமே இந்த பூத் கமிட்டி மாநாடுல அலோவ் பண்ண மாட்டாங்க. ப்ராப்பரா உறுப்பினர்கள் நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் இந்த பூத் கமிட்டி மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம லாஸ்ட் மூவி நடிச்சு முடிச்சுட்டு தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமே பரவிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுமே தலைவர் அவர்கள் அதாவது விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அதுக்கான ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்ன மாதிரி பிளான்ஸ் வச்சிருக்காங்க, அவர் எங்க பேச போறாரு, இல்லை எப்படி அவர் பேச போறாரு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க அப்படின்றதுக்கான ப்ராப்பரான பிளானை தலைமை கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை மூலியமா சப்மிட் பண்ணணும். அவரோட சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பூத் கமிட்டி மாநாடு அப்படின்றது முதல் மாநாடு கோயம்புத்தூர்ல தான் நடக்க போகுது. அதுக்கான டேட்ஸ் அண்ட் எங்க கோயம்புத்தூர்ல எங்க நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் கூடிய விரைவில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பூத் கமிட்டி மாநாடை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதை தாண்டி இப்ப விஜய் அவர்கள் ரெகுலரா சில அறிக்கைகளை வெளியிட்டுக்கிட்டே இருக்காரு. அப்படி ரீசெண்டா பாஜக அண்ட் ஏடிஎம்கே இந்த கூட்டணி பத்தியும் ஒரு விமர்சனத்தோட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக மக்களால நிராகரிக்கப்பட்ட கூட்டணி தான் இந்த பிஜேபி அண்ட் ஏடிஎம்கேயோட கூட்டணி அப்படின்ற மாதிரியும் இன்னொரு சில விஷயத்தையும் ஆட் பண்ணியிருக்காரு. இவர் திமுகவை டைரக்ட் அட்டாக் பண்றாரு, திமுக பிஜேபியோட பி டீம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இந்த அறிக்கையிலுமே ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கூட்டணி பத்தி மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, திமுகவை மக்கள் விரோத மறைமுக கூட்டணி அப்படின்னும் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கேயோட கூட்டணியை மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி அப்படின்னு தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் அந்த ஒரு அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கூட்டணிகளை மக்கள் பார்த்தீங்கன்னா பாடம் புகட்டுவாங்க. 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் அந்த அறிக்கையில சொல்லியிருந்தாரு. ஓவராலா கண்டிப்பா இந்த பூத் கமிட்டி மாநாடு அப்படின்றது தாவேகாக்கு ஒரு மிகப்பெரிய பலமா மாறப்போதா, இல்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு மாநாடு எப்போ நடக்க போகுது அப்படின்றது கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சிடும். உங்களுக்கு இந்த வீடியோவில் பூத் கமிட்டி மாநாடு தாவேகா சார்பாக எப்படி நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் பார்க்கணும், ரெகுலரான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா Info 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from Divya.